நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே படத்துல எல்லாம் ஒரு பாட்டுலயே வந்து கோடீஸ்வரங்க ஆயிருவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம லைஃப்லயே நடந்துராதா? அப்படியே தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே காரு, ஏசி, பங்களா, அதே மாரி நகை, பணம் அப்படின்னு மாறிட மாட்டோமான்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாம, டிசிப்ளினா வந்து ஷெட்யூல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம, கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போகாம, எப்படி நமக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும்? சொல்லுங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மிஸ்டேக்க நம்ம சரி பண்ணிக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்றதோ, இல்ல வந்து நான் வந்து இவங்களால தான் என்னோட லைஃப் வந்து போச்சு. ஹஸ்பண்டால என்னோட டெவலப்மெண்ட் இல்ல, குழந்தைங்களால எனக்கு டெவலப்மெண்ட் இல்ல, இல்ல என்ன சுத்தி யாருமே என்கரேஜ் பண்ணலன்னா, நம்ம சக்சஸ் ஆகணும்னா யாருமே நம்ம கூட வந்து என்கரேஜ் பண்றதுக்கு கூட எல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்கும். புரியுதுங்களா? சோ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், ஒரு நாள் சோகமா இருப்போம், ஒரு நாள் வருத்தமா இருப்போம், ஒரு நாள் ஏன்டா பொறந்தோம்லாம் நம்ம நினைப்போம். பட் அந்த செகண்ட் வந்து அந்த கவலையை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம நோக்கி போனா மட்டும்தான் நம்மளால லைஃப்ல ரியல் சக்சஸ பார்க்க முடியும். புரியுதுங்களா? சோ நம்மள வந்து யாரெல்லாம் புட் டவுன் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாலேஜ வளர்த்துக்கணும், நம்மளோட குவாலிட்டிஸ வளர்த்துக்கணும். நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஆமா எனக்கு இல்ல பட் நான் இதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் அப்படின்னு வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்.